வச்சிரும். அதிகமா இருந்தாலும் லெவலுக்கு வந்துரும். நம்மளுக்கு வந்து சுகர் இல்ல, கம்மியா இருக்கு அப்படின்னா கூட அந்த லெவல்ல கொண்டாந்து வச்சுக்கும். அத கெட்ட நீர் வெளியேத்தும். சில மருத்துவ குறிப்பு எனக்கு அந்த உணவு முறையில தெரியும். அதுல கோவக்காய்ங்கிறது மருத்துவ குணத்துல அவ்வளோ ஒரு இது. நாங்கலாம் சின்ன பிள்ளையில அந்த கோவ பழத்த வந்து பறிச்சு திம்போம். சப்புன்னு இருக்கும். இருந்தாலும் அத வந்து மரத்தெல்லாம் ஏறி திம்போம். இந்த மாதிரியான சமையல் புகழ்ச்சி பேசும்போது ஆளு நீங்க தான் ஜெகனன். இல்லம்மா, இது புகழ்ச்சின்னு இல்ல. உண்மையா சொல்றேன். சத்தியமா என் மேல சத்தியமா சொல்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. சமையல் வீடியோ எனக்கு ரொம்ப மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. உங்க வீடியோ வந்து நீங்க நடிச்சு போடுறத விட சமையல் வீடியோ போடுங்க. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கறி, சிக்கன், மீனுல இந்த இட்லி காலையில டிஃபன் சுடுறது அதெல்லாம் போடுங்க. நல்லா இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்னது உண்மையாதாம்மா சொல்றேன். நான் வந்து புகழ்ச்சிக்காக சொல்லல. உண்மை சொல்றேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு பாதையில போவாங்க. அப்படிங்கும்போது உங்கள நீங்க சமையல் வீடியோ முன்னாடி பார்த்தத விட இப்ப சமையல் வீடியோ வந்து நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. வாங்கண்ணா ராஜா அண்ணா வாங்க, வணக்கம், ஹாய் ப்ரோ வணக்கம் அப்படின்றீங்க. வாங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம் ஆவில வந்ததுக்கு. மாலை வணக்கம், மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? உங்க வீடியோலாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நானும் டெய்லி பார்க்குறேன். நீனும் அக்காவும் சேர்ந்துட்டு வீடியோ போடுறீங்க. லைக் போட்டு விட்டேன் ப்ரோ. ஓகேண்ணா. ப்ரோன்னுல நான் தம்பினே கூப்பிடுங்க. ஓகே ஜெகன் அண்ணா, அப்படியே செய்கிறேன். ஆமாம். இப்போ நம்ம வந்து வீட்டில் செய்கிற முறையே நீங்கள் அப்பப்போ 3 வேளையும் நம்ம எப்படியாவது செய்வோம். டிஃபன் பண்ணுவோம், சட்னி அரைக்கிறது, நம்ம கார சட்னி அரைக்கிறது, வெங்காயம் தக்காளி இப்படி போட்டுக்கணும், அப்படி போட்டுக்கணும், இதில் உப்பு போட்டுனா அந்த கொத்தமல்லி தழை அப்படி பண்ணுங்க. நம்ம இட்லி ஊற்றுறது அந்த ஆவி பறக்க வீட்லேயே அப்படி கொட்டுனீங்கன்னாக்கா அது கூட 2 இட்லியை வச்ச சட்னி நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க. அப்படியே அசத்தெல்லாம் இருக்கும். அந்த வீடியோவில் அதே மாதிரி வீடியோ போடுங்க. நம்ம சமைக்கிறதுக்கு உண்டானையும் காமிக்கலாம், நம்ம சாப்பிட்றதையும் அப்படியே காமிச்சிங்க. இப்போ கறி குழம்பு வைக்கிறோம்னா கறியை காமிச்சு அந்த கறி குழம்பெல்லாம் தலைப்புறன்னு கொதிக்கும். அதில் கொஞ்சம் போகிறோன்னு பெப்பர் மாதிரி கொஞ்சம் மல்லித்தூள் தூவிக்கிங்க. அது புதினா மல்லியெல்லாம் போட்டு அப்படியே சும்மா. இங்கே ஒரு டான்ஸ் ஆடி போட்ட வீடியோ பார்த்தேன். நான் ரொம்ப ஐயோ கடவுளே, அது உண்மையாலுமே எனக்கு சத்தியமாக டான்ஸு தேவைப்பா. என்ன பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் அந்த 2-3 பாட்டுக்கு வந்து ஆடுறாங்க. ஆடுனாக்கா வராத டான்ஸாக வாவானா எப்படி வரும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். வராத டான்ஸை ஆடுனாக்கா என்னத்த கண்ணு? நான் எதுவும் கண்ணம்னா இப்போ இந்த இடத்துல தான் டான்ஸ் ஆடினேன். இந்த டான்ஸை இப்படி தான் வச்சுருக்க ஆடிட்டு இருந்தேன். நான் சும்மா பசங்க கூட அப்போ ஆடிட்டு கிடந்தேன். அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. இப்போ வயசான காலத்தில் ஆடுனா ஏதோ பிடிச்ச வரைக்கும் ஆடும். அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, மன்னிச்சிங்க. அதான் நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடி போட்ட வீடியோ பார்த்தேன். நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நல்லா இருந்துச்சா கண்ணாப்புண்ணான்னு இருந்துச்சா சொல்லுங்க. பரவாயில்ல, முயற்சி தானே. ஆமாண்ணா சேகரண்ணா, அதான் ஒன்று ஒன்றா செஞ்சு பார்க்கணும். மக்கள் பார்க்குறாங்க. செல்லை பார்க்கும்போது ஒரு மன கஷ்டத்தோட செல்லை பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன். அந்த இடத்துல நான் கோமாளியாக இருந்து அவங்கள சிரிக்க வைக்கிறேன்னாக்கா அந்த சிரிப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அது நம்மளை கேவலப்படுத்தி சொன்னாலும் சரி, இல்லை பரவாயில்ல ஜெகனு அப்படின்னு சொன்னாலும் சரி, அந்த கோமாளித்தனத்துலேயும் ஒரு சிரிக்கிறாங்க பாருங்க. மறந்து தானே சிரிக்கிறாங்க. அந்த व्यசனத்தெல்லாம் மறந்து அந்த செல்லை பார்க்கும்போது சரி, ஜெகன் வந்து கோமாளித்தனமாக ஆடினாலும் இல்லை ஒரு டான்ஸ் ஆடினாலும் அந்த சிந்தனை வந்து வேற போகாது, அந்த செல்லுக்குள்ளே வந்திருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி வந்து ஒரு முயற்சி எடுத்தேன். திடீர் என்ன மாற்றம், உங்களுக்கு என்ன காரணம்ன்றீங்க? அதான் இப்போ எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கும்போது சரி நம்மளும் ஆடணும்னா இல்லை, அது வழிகட்டாயம் பண்ணாங்க வீட்டில். சரி அப்படியா இருந்தாலும் ஆடி பார்ப்போம். இந்த பசங்களாம் சொன்னாங்க கொஞ்சம் டான்ஸு முயற்சி பண்ணு அப்படின்னாங்க. இது வரைக்கும் உங்கள் வீடியோவில் இல்லாத ஒரு ஆக்ஷன் இந்த ஷார்ட்டில் இருந்துச்சு. எப்படிம்மா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சிங்களா? நல்லா இருந்தாக்கா அடுத்த முறை ட்ரை பண்ணுவேன். இல்லைனாக்கா இதோட முடிச்சிருவேன். இனிமே அது பக்கமே போக மாட்டேன். இதோட முடிச்சிருவேன். அப்புறம் பரவாயில்லை, முயற்சி தானா? ஆமாண்ணா, ஆமாம். இப்போ முயற்சின்னாக்கா இந்த வீடியோ வந்து யார் பார்க்குறாங்கன்னு தெரில. அப்படியே கொஞ்சம் போகணுன்னு நினச்சவனும் எனக்காக